சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நாள் தான், இன்னைக்கு நம்மள தான் நிரப்ப போறாரு. சொல்லுங்க, இப்ப நீ இருக்கிறது போல இல்ல, வேற மனுஷனா மாறிடுவீங்க. ஆமீன். ஒருவேளை என்ன நேத்து ஆண்டவர் நிரப்பிலேயே எனக்குள்ள எதுவும் நடக்காத போல ஃபீல் ஆகுதுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கான நாள். ஆமீன். இன்னைக்கு உங்களுக்கான நாள். ஆமீன். ஒன்னே ஒண்ணுதான், அந்த கற்சாடி தன்னை வெறுமையாய் இருந்தது போல வெறுமையா கொடுத்து பாருங்க, அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நிச்சயம். ஆமீன். ஹல்லேலூயா. ஒரு பாடல் கூட நம்ம சேர்ந்து படிக்கலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு. ஆமீன். நிறைய பேருக்கு இந்த வருஷத்துல என்னெல்லாம் எதிர்பார்ப்பு, 2026 நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், அப்படித்தானே? 2026 எப்படியாவது வேலைக்கு போயிடணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன கேட்டா 2026 திருமணம் ஆகிடணும் ஒரு விருப்பம் இருக்கும். சில பேருக்கு என்ன விருப்பம்னு கேட்டீங்கன்னா மொபைல் ஃபோன் வாங்கணும். அதை எல்லாத்தையும் விட ஒரு விருப்பம், இந்த மண்ணுலகில உங்களை நான் இன்னும் ருசி பார்க்கணும். ஆமீன். என் விருப்பம் எல்லாமே நீங்க மட்டும் தான் சொல்றவங்க. ஹல்லேலூயா. கை வராத போதே தெரியுது அவர் மேல விருப்பம் இல்லைன்னு. என்னென்ன உபவாச ஜபத்தை போட்டுட்டு வயிற்ற வேற காய வச்சுட்டு இருக்கிறீங்க. வரும்போதெல்லாம் என்ன சொன்னீங்க, நல்லா சாப்பாடு தந்துருவாங்க 3 நேரம் அப்படின்னு. பரவாயில்ல, வெறுமையா நம்மளை என்ன செய்யும் ஒரு நேரம். சில நேரத்தில் இந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கெட்டி ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஏன் உபவாசம்னா, பல நேரத்தை நம்ம மாம்சம் நம்மளை மேற்கொள்ளுது. அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளனா நம்ம மாம்சத்தை கீழ்படுத்தணும். ஹல்லேலூயா. இன்னும் காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில இந்த நாட்களில் செய்வார். ஆமென். நேத்து அட்டென்ட் பண்றவங்களுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். நேத்து பத்தல, இன்னும் அந்த எதிர்பார்ப்பு, இன்னுங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும்போது இன்னும் அதிகமாய் நம்மளை நிரப்புவார், இன்னும் அதிகமாக நம்ம கூட பேசுவார். ஆமென். சேர்ந்து படிக்கலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. கை தட்டலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. ஒரு ஆசையா, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. இந்த லவ் பண்றவங்கள பாத்திருக்கீங்களா? சொல்லுவாங்க நீ இல்லாம. சில பேர் வாய் வர மாட்டேன்னு. சரி, அப்போ என்ன அர்த்தம், இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம அந்த மனவாளனை பத்தி சொல்லணும். நீங்க இல்லாம வாய் வர மாட்டேங்குது. நீங்க இல்லாம இந்த வார்த்தை நீங்க சொல்லி பாருங்களேன். போகும்போது நீங்க தனியா போக மாட்டீங்க, ஒருத்தர் உங்க கையை பிடிச்சிட்டே கூட்டிட்டு போவார். ஆமென். ஆமென். அவர் எதிர்பார்க்கறது என்ன, என் பிள்ளை எப்போதும் அவன் நான் இல்லாம வாழ்ந்துருவானான்னு அவர் எப்போதும் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், எப்போதும் என் பிள்ளை வாயில நீங்க இல்லாம நான் இல்லைன்னு சொல்ற இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. உம்மோடுதான் வாழ்வதே என் பாக்கியம், உம்மோடுதான் வாழ்வதே என் பாக்கியம். அப்பாவின் பலவரம் பீடித்து தாங்கு
விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எதுவுண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் வாய் திறந்து அறிக்கை செய். வேறு விருப்பம் எதுவுண்டு வாயில் திறந்து விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர உங்களை தவிர எனக்கு யார் உண்டு சொல்றவங்க உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் அப்படி நல்ல கண்களை மூடி அப்படி ஒரு வார்த்தை கேளுங்க. உங்களை தவிர தலையை குனியவே வேண்டாம். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடிக்கொண்டு வாய் விரிவாய் தர அது நன்மையினால் நிரப்புவார். நீங்க எப்பளவு நீங்க எப்படி நீங்க இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றீங்களோ அதே போலதான் நீங்க இல்லாம அவராலும் நடக்க முடியாது. நீங்க இல்லாம உங்க பகுதியில் அவரால் ஒன்றும் செய்திட முடியாது. நேத்து அந்த வார்த்தையை தியானிக்கும் பாத்தீங்களா? ஆரோனை தாண்டி ஆண்டவர் போக மாட்டார். ஆரோனை தாண்டி ஒரு காரியத்தை தேசத்துல ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்னா ஒரு வார்த்தை, நீ இல்லாம நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆபிரகாமை பாருங்க, எந்த ஒரு காரியம் நடக்க போதுனாலும் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டு தான் ஒரு காரியத்தை செய்தார்னா, நீங்க ஒன்னே ஒரு வார்த்தை நீங்க இல்லாம நான் இல்லைன்னு சொல்லி பாருங்க, அதே வார்த்தையை தான் அவர் சொல்லுவாரு, நீ இல்லாம நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் தேசத்துல, நீ இல்லாம நான் ஒரு காரியத்தை நடப்பிக்க மாட்டேன், நீ இல்லாம ஒரு அற்புத அடையாளத்தை இந்த பூமியில செய்ய மாட்டேன். போன் நோண்ட வேண்டாம். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஒருவேளை மொபைல் யூஸ் பண்றதா இருந்தா கொஞ்ச நேரம் மொபைலை தூரம் எடுத்து வைங்க. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி கொஞ்சம் தேவ பக்தியோடு, ஸ்கூல்ல நேரத்துல நம்ம மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம், பக்கத்துல ஹெச்எம் வரும்போது பேச மாட்டோம். எங்க சிங்காசனத்துல வைத்து அமர்ந்திருக்கிற ஒரு தேவன் உண்டு இந்த இடத்துல. அப்படி கண்களை மூடி, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. அப்படி வாயில திறந்து, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றிக் கொண்டே நீதானே ஒரே வார்த்தை, உம்மைத்தானே பற்றிக் கொண்டே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. அப்படி கண்களை மூடி சொல்லுங்க, உம்மை தவிர கண்ணை மூடி ஆராதிங்க. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா தவிர. உம்மை உங்க வலது கரத்தில் இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, உம் பாதம் பணிந்து நான் திருப்தியில் மூழ்குவேன், திருப்தியில் மூழ்குவேன். வேறொரு ஆசை இல்லை, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உங்க சத்தம் எழும்பட்டும், உம்மை தவிர உம்மை. உங்க வலது கரத்தை இருந்ததுக்கு வச்சு உண்மையா ஆழத்துல இருந்து, வேறொரு பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, ஆசைய கேட்கல, சாலமோன் போல உங்களை கேட்கிறேன்ப்பா, உம்மை வேறொரு ஆசை இல்லை, வேறொரு ஆசை. உண்மையா கேட்டு பாரு. உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை, வேறொரு. எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும், என் இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா மாம்ச கிரியும் சுட்டரிக்கப்படட்டும்.
ரெண்டு கரங்களை தட்டி, மனதார ரெண்டு கரங்களை தட்டி, நான் ஆசையை கேட்கல, நான் பணத்தை கேட்கல, ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். சாலமோன் ஞானத்தை கேட்டது போல உங்களை நான் கேட்கிறேன் ராஜா. நீங்க உங்களோடு கூட நடக்கிற அனுபவங்கள், எப்போதும் உங்க பிரசனத்தை உணர்கிற வாழ்க்கையை உண்மையா வாஞ்சித்து கேட்கிறவர்களை கர்த்தர் அவர்கள் மேல பிரியமா இருக்கிறார். அவரை மட்டும் பிரியத்தோடு கேட்டீங்களே, உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. Thank you Jesus. அப்படி கண்களை திறந்து கொள்ளலாமா? எத்தனை பேருக்கு நேற்று பாடல் நம்ம வாக்குத்தத்த பாடல் நினைவு இருக்குதா? வாக்குத்தத்த பாடல் நினைவு இருக்குதா? மகிமையின் சரி, எனக்கே புதுசுதான். ஒருவேளை அவங்க வேற வெர்ஷன்ல படிச்சிருக்கலாம், நான் வேற வெர்ஷன்ல படிக்கலாம். அந்த வெர்ஷன் நல்லா இருந்திருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் இதை முறை படிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? ஆமேன். நம்ம வாழ்க்கையில மகிமை நிச்சயமா வெளியரங்கமாகும். ஆமேன். அதான் ஆண்டவர் நேற்று வந்து பேசிட்டு இருக்கிறார்ல, அந்த ரங்கத்தில் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வெளியரங்கமா இந்த வருஷத்துல வெளிப்படுத்துவார். ஆமேன். வேறு எப்படி அந்த மரத்து அந்த பூமிக்கு கீழே அந்த வேர் எவ்வளவு தூரத்துக்கு ஆரம்பமா போகுதோ, எவ்வளவு தூரத்துக்கு அந்த ரங்கத்துல காத்திருக்கிறோமோ, அந்த மரம் இனிச்சுதான் மேல கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஆமேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுதே, மாம்சமான யாவரும் ஏகமாய் காணுமே. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுதே, மாம்சமான யாவரும் ஏகமாய் காணுமே. மகிமை வெளியரங்கமாகுதே, மாம்சமான யாவரும் வேகமாய் காணுதே. கர்த்தரின் வாக்கு, கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, உரைத்தது. கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, வண்ணாந்தரத்தில் சத்தம் ஒன்று ஒலித்தது. மகிமை மகிமையை காண்பேனே, ராஜாவே மகிமையை காண்பேனே. மகிமை மகிமையை காண்பேனே, ராஜாவே இந்த வருஷத்துல மகிமையை மகிமையை காண்பேனே. நல்ல கைத்தட்டி, ராஜாவே மகிமையை காண்பேனே. மகிமையை காண்பேனே, ராஜாவே மகிமையை காண்பேனே. சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை, ஓலைப்பாயில நான் சொல்ல விரும்பல. கை தட்டும் போது அப்படி சும்மா ஏதோ ஏனோ தானோ தட்டக்கூடாது. ஒரு மனதோடு நல்ல நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். போது 1 சில பேர் கை தட்டுறத பார்த்துட்டாலே கை தட்டும் போது எப்போதுமே நம்ம ஒரு பக்கமும் கைத்தட்டு ஒரு பக்கம் போகக்கூடாது. அது உங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியல, முன்ன நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். சரியா? அப்போ நல்லா கரங்களை செஞ்சு நினைச்சணும். அதான் வசனம் சொல்லுதா, 10 நரம்பு உள்ள. இப்போ நான் இந்த கீபோர்டு வாசிக்கிறோம்னா உங்ககிட்டயும் என்ன இருக்குது, வீணா இருக்குது. நீங்களும் கீபோர்டு வாசிக்கலாம். அப்படி நல்லா 2 கரத்தை தட்டி. ஆமே. ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் இந்த பாடல் பிடித்திருக்குது? ஆமே. கற்றுக்கொள்றீங்களா? ஆமே. இந்த வருஷம் முழுவதும் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது இந்த பாட்டு தான். இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் இதே வைப்பில் தான் போகணும். ஹல்லேலூயா. வேற பாட்டில் இந்த பாட்டு தான். தூங்கி எந்திரிச்சாலும் மகிமையை காண்பேனே. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தை கர்த்தர் நிச்சயமா மகிமை காண வைப்பார். ஆமென். சேர்ந்து படிக்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுதே, மாம்சமான யாவரும் வேகமாய் காணுதே. கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுதே, மாம்சமான யாவரும் வேகமாய் காணுதே. கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, வனாந்தரத்தில் சத்தம் ஒன்று தொனித்தது. கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, வனாந்தரத்தில் சத்தம் ஒன்று. நீங்க நடக்கிற வனாந்தரத்துல கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, வனாந்தரத்தில் சத்தம் ஒன்று. கர்த்தரின் வாக்கதை உரைத்தது, வனாந்தரத்தில் சத்தம் ஒன்று தொனித்தது. மகிமை காண்பேன்,
மகிமையை காண்பேனே என் வாழ்க்கையில் மகிமையில் காண்பேனே என் வாழ்க்கையில் சொல்லுங்க என் வாழ்க்கையில் மகிமையை காண்பேனே என் வாழ்க்கையில் ராஜாவே மகிமையை காண்பேனே சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போன் யுத்தங்களில் சத்தம் ஓய்ந்ததே சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததே யுத்தங்களில் என் வாழ்க்கையில சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததே யுத்தங்களில் சத்தமும் ஜெபிக்க முடியாத யுத்தம் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததே யுத்தங்களில் சத்தமும் ஓய்ந்ததே ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் கேட்கிறே நாளும் தேற்றுவேன் என்று வாக்கு உரைத்தாரே ஜனங்கள் ஆற்றுங்கள் என்று சத்தம் கேட்குதே என்னாலும் தேற்றுவேன் இப்ப தலைக்கு மேல கை தட்டி ஓ மகிமையை காண்பேனே நல்லா வெட்கப்படாம ராஜாவை மகிமையை காண்பேனே ராஜாவின் மகிமையை காண்பேனே ராஜாவின் மகிமையை காண்பேனே ராஜாவின் மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையை காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவின் மகிமையை காண்பேனே சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது யுத்தங்களின் சத்தமும் ஓய்ந்ததே சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததே யுத்தங்களின் சத்தம் ஓய்ந்ததே ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் கேட்கிறேன் நாளும் தேற்றுவேன் என்று வாக்கு உரைத்தாரே ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சத்தம் கேட்குதே என்னாலும் தேற்றுங்கள் என்று வாக்கு உரைத்தாரே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையை காண்பேனே கையிலையா மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையை காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையை காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையை காண்பேனே ஹalleluya ஒருவேளை இந்த வருஷத்துல நம்ம சொல்லலாம் ஜெபிக்கவே முடியல அந்த சிறையிருப்பு மாறும் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமென் எந்தெந்த பகுதியெல்லாம் ஒருவேளை பல நாட்கள் நம்ம ஏதோ ஒரு ஆத்துமாக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருப்போம் அதுல கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துவார் ஆமென் அந்த வார்த்தை சொல்லுதா வனாந்திரத்தில் என்ன செய்தான் சத்தம் நம்ம நினைக்கிறோம் இதுல எல்லாம் சத்தம் கேட்குமா இந்த காரியத்துல நடக்குமா நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுல ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமா செய்வார் ஆமென் அப்படி இருக்கிற இடங்களை எளிமை நின்னுக்கிடலாமா இந்த பாடல் நம்ம சேர்ந்து படிக்கும் போது கர்த்தர் நாமத்தை உயர்த்த போறோம் அப்படி இருக்கிற இடங்களை எளிமை நின்னுக்கலாமா தேங்க்யூ ஜீசஸ் ஒரு வார்த்தை நம்புங்க இந்த வருஷத்துல என் சிறையிருப்பு மாறும் எதெல்லாம் சத்ரு என்னை முடங்கடித்து வைத்திருக்கிறானோ அந்த சிறையிருப்பு எல்லாம் நிச்சயமா மாறும் ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன செபிக்க முடியாம ஒருவேளை சிறையிருப்புல வைத்திருக்கலாம் என்னை எந்தெந்த காரியத்தை சத்ரு என்னை முடங்கடித்து வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல அந்த வாக்குறான்னு சொல்றாரா எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க இந்த வருஷம் ஒருவேளை எந்தெந்த பகுதியில கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அவைகளை கர்த்தர் கட்டவிழ்க்க கர்த்தர் இந்த நாட்கள்ல நம் சிறையிருப்பை மாற்ற போகிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையில எதெல்லாம் சிறையிருப்பாய் தோன்றுதோ அதை இந்த வருஷத்துல கர்த்தர் நிர்மூலமாக்கப்பட போகிறார் கர்த்தர் நிர்மூலமாக்க செய்ய போகிறார் ஜெபிக்க முடியாத வாழ்க்கை வேதத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்ற போகிறார் தேங்க்யூ ஜீசஸ் சிறையிருப்பு நாட்கள் முடிந்து போனது யுத்தங்களில் சத்தம் ஓய்ந்ததே சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததே யுத்தங்களின் சத்தம் ஓய்ந்ததே சிறையிருப்பின் நாட்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமா யுத்தங்களின் சத்தமும் ஓய்ந்ததே சிறையிருப்பின் நாட்கள் முடிந்ததே யுத்தங்களின் சத்தமும் ஓய்ந்ததே ஜனங்கள் ஆட்சிய தேசங்கள் கேட்குதே என்னாலும் தேற்றுவேன் என்று வாக்கு உரைத்தாரே ஜனங்கள் ஆட்சிய என்று சத்தம் கேட்குதே என்னாலும் தேற்றுவேன் என்று வாக்கு மகிமை நான் மகிமையை காண்பேனே ராஜாவே மகிமையில் என் வாழ்க்கையில நிச்சயமாக
மகிமை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே மகிமை காண்பேனே ராஜாவை மகிமையில் சிறையிருப்பை உடைத்து அநேகர் அந்தகாரத்தை உடைத்து அநேக இருப்பிடலின் பொக்கிஷங்களை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றுமே தொழுதிடுவே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றுமே தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நல்லா விட்டு கொடுத்து ஆராதனை வேந்தனும் ஆராதனை நாயகன் இயேசுவே ஆராதனை வேந்தனும் இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை வேந்தனும் ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை என் வாழ்க்கையில ஆயுள் முடியும் வரை உங்களுக்காக வாழ்வேன் எனக்காக அல்ல ஆசாரிய ஊழிய அழைக்கப்பட்டவர்கள் தனக்காய் வாழாமல் பிறருக்காக வாழுவார்கள் உம்மை உயர்த்திடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் இயேசுவே ஆராதனை வேந்தனும் இயேசுவே மகிமையை காண்பேனே ராஜாவை என் வாழ்க்கையில நிச்சயமா பார்ப்பேன் மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே எல்லா ஊழியர்களையும் ராஜாவை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே மகிமையை காண்பேனே ராஜாவை மகிமையில் காண்பேனே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அப்படி கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம். ஏதோ ஒண்ணு கர்த்தர் என்கிட்ட பேசி ஆகணும். ஏதோ ஒரு மகிமை நான் பார்த்தே ஆக வேணும். வசனம் சொல்றா மாம்சமான யாவரும் நான் பார்க்க முடியுமான்னு கேட்கிறீங்களா? இல்ல, அந்த வசனம் சொல்லுது மாம்சமான யாவரும் காண்பார்கள். மாம்சமான யாவரும் காண்பார்கள். ஏதோ தனிப்பட்ட ஒரு நபர் சொல்லல அந்த வசனம், யாவரும் காண்பார்கள். இந்த அறைக்குள்ள இருக்கிற நீங்க யாவரும் அந்த மகிமையை காண்பீங்க. அந்த மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்றவங்க அப்படி 2 கரங்களை உயர்த்தி, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. அதேதான் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே மகிமை ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் கண்ணை திறக்கவே கூடாது. மகிமை அதை உணர
என் பேச்சு அவர் வெளிப்படுத்தணும் சொல்றவங்க, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. நீங்க என் நினைவில, என் நினைவில, என் நடக்கையில எல்லாத்துலயும் மகிமை வெளிப்படும். கலந்திருக்கீங்க. என் பேச்சுல மகிமை, என் பேச்சுல, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. ஒரு மேகம் அப்படி மூடி இருக்கிறது. என் நினைவில், என் நினைவில் என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அப்படி உங்க ரெண்டு கை வைத்து அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை அவர் ரொம்ப நேசிக்கிறார். விலையேற பெற்றவரே, எதையால் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே. இந்த வார்த்தையை தாண்ட முடிய அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீங்க எல்லாமே இல்ல ராஜா. வாய் திறந்து கேளுங்க. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமை ஆவி, ஒருவேளை உங்களால் முடிந்தா உலகால் படிட்டு கொள்ளலாம். பலவீனம் உள்ளவர்கள் வேண்டாம். உங்களால் முடிஞ்சதுன்னா அவர் சமூகத்துல ஒரே ஒரு பாதை, உங்க சேர் நவுட்டி வச்சு கூட நீங்க முழங்கால் படிட்டு கொள்ளலாம். ஒரு வார்த்தை கேளுங்க. இந்த வருஷத்தை நான் பேசும்போது மகிமை வெளிப்படணும். நான் ஒரு நபரை பார்த்தாலே மகிமை வெளிப்படணும். ஏதோ ஏனோ தானன்னு வாழ்வதற்கு நான் அழைக்கப்படல. அவர் மகிமையை சுமக்கிற ஒரு கழுதையாய் என் மேல கத்தர் இந்த நேரத்துல நினைச்சு பாருங்க. கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை மேல இயேசு பிரயாணம் செய்தது போல இன்னைக்கு இந்த கழுதை மேல இயேசு, அந்த மகிமையான இயேசுவை நான் சுமந்து கொண்டு போகணும் விரும்புறவங்க ஒரு வார்த்தை கேளுங்க. என் பேச்சில் நீங்க வெளிப்படுங்கப்பா. இந்த வருஷத்துல நான் பேசும்போதே சொல்லட்டும், உன் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துது. கண்களை மூடிக்கொள்ளலாம் தம்பிமார்கள், அப்படி கண்களை மூடிக்கொண்டு என் பேச்சில், என் பேச்சில், இததான் அவர் விரும்புகிறது. என் நினைவில் என் பேச்சில், என் நினைவில், உண்மையா சொல்லு, வாய் திறந்து கேளு. அன்பின் ஆவியானவரே, நீ ஈஸியா அவர் கிடைக்க மாட்டாரு. விலையேற பெற்றவர். அன்பின் ஆவியானவரே,
சேர்ந்து அறிக்கை செய். நீங்க இல்லாம நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு உண்மையா உண்மையா நீங்க தான் நீங்க தான் என்னை அழைத்தவர் என்னையும் அழைத்தவரே. நீர் உண்மை உள்ளவர். நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே உங்களை உண்மை உள்ளவன் நம்பி அவர் உண்மை உள்ளவர் அழைத்திருக்கிறார். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ இந்த வார்த்தை திருப்பி சொல்லு. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya கடைசி ஒரே முறை ஹalleluya ஹalleluya. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அப்பாவுக்கு மனதார அவரே எல்லா நாமத்திற்கும் உயர்ந்தவர். எங்க மத்தியில நீங்க வந்ததுக்காக நன்றி. எங்க மத்தியில நீங்க அசைவாடுறதுக்காக நன்றி. எங்க மத்தியில நீ தங்கி இருப்பதற்காக நன்றி. அநேக இருதயத்தை நீ திறக்க போட்டதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் வேண்டட்டும். எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.